இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு புரட்டாசி சனிக்கிழமை படைக்கிறதுக்காக போயிருந்தோம். ஏன் புரட்டாசி பெருமாளுக்கு உகந்த மாதமா இருக்கு? புரட்டாசி மாதத்துல திருவோண நட்சத்திரத்துல தான் ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரிச்சாரு. அதனாலதான் அந்த மாசம் முழுக்க பெருமாளுக்கே அர்ப்பணிச்சிட்டாங்களாம். அந்த மாதத்துல நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருந்து வழிபாடு பண்ணா நமக்கு இருக்க தடைகள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்களும் புரட்டாசி விரதம் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லுங்க. புரட்டாசியே முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் நாங்க நான்வெஜ் சாப்பிடல. ஏன்னா சஷ்டி விரதமும் வருது இல்லையா, சஷ்டி விரதம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி அம்மா வீட்டில் புரட்டாசி படையல் சிறப்பாக போட்டாச்சு. அதுவும் இல்லாமல் படைச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் போட்டு தான் அம்மா சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிறந்தவங்க, அதாவது தலைச்ச பசங்க ஃபஸ்ட்டு வாய் எடுத்து சாப்பிடக்கூடாதான், அதனால் செகண்டு பிறந்தவங்க தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த பெனிஃபிட்டு ரெண்டாவது பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு பிறந்துட்டேன்ல, அதனால் எச்ச பண்ணக்கூடாது. செகண்டு பிறந்தவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பிறந்தவங்க சாப்பிட்ணுமா. உங்கள் வீட்லேயும் இது நடந்திருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.